கடைசி நேரத்தில் இப்போ சொல்கிறாங்கல்ல கோர்ட்டில் வந்து நாங்கள் அந்த உள்ளே போகாதீங்க வேணும்னு சொன்னோம், டிஎஸ்பி சொன்னார் கேட்கலன்ட்டு, அதை கேட்கல, செய்யலை. அடுத்தது நாமக்கல்லேருந்து அங்கே கரூருக்கு போகிறப்ப பின்னாடியே ஒரு 10,000 பேர் போனான்ல, கரூர் மாவட்ட எல்லையில் நிறுத்தினா போலீஸ்கிட்ட உளவு படம் இருக்குது, போலீஸ்கிட்ட பலம் இருக்குது. 500 பேர் தான் இருந்தாங்க சார். 5000 பேர் கூட கொண்டு வரலாம். ஒன்று இன்னொன்று 10,000 பேருக்கு 500 போலீஸ் போகும். போலீஸ் ஒன்றும் திறமை இல்லாத போலீஸ்லாம் கிடையாது, உத்தரவு வரலங்கிறது தான். போலீஸ் மேலே எந்த தவறும் கிடையாது. பணியில் இருந்தவங்க அவங்க பணியை சரியாக செஞ்சுருக்கிறாங்க. போலீஸு மேலே எத்தனை நம்ம வீடியோவே பார்த்தோமே, அவன் தண்ணி கொடுக்குறாரு ஒரு போலீஸு, வயசான போலீஸ், பாவம் தூக்கிட்டு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருடைய வயசுக்கு பார்க்குறப்ப அவருக்கு தான் வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த நேரத்தில் கூட்டத்தில். நிச்சயமாக அதை பார்த்தோம், அந்த வீடியோலாம் பார்த்தது என்ன, எந்த போலீஸும் வந்து இது பண்ணிட்டு இங்கே நடக்கட்டுங்க, ஏன்னா அப்படிலாம் அது இல்லை. 1000 குறைகள் இருக்குது, நானும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் போலீஸோட விஷயங்கள்லாம். அது தவறுன்னு வர்றப்ப நம்ம தவறுன்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், எல்லா நேரத்துலையும் தூக்கி கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கூட்ட நேரத்தில் வந்து எந்த வித அசம்பவம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் செயல்பட்டுருக்காங்க, வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். அப்போ தலைமையிலேருந்து உத்தரவு வரணும். இல்லை, இன்னொரு சிம்பிள் விஷயம் இதில் வந்து திமுக பண்ணுற அரசியலை சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் வழக்குன்னு போடுறப்ப புஷியானத்து மேலே வழக்கு போடுற இது பண்ணுறீங்களே, விஜய் மேலே போட வேண்டியது தானே அவரே சொல்கிற மாதிரி. ஆனால் அதை போலீஸ் போட முடியுமா? சம்பவம் நடந்த இடத்துல கரூரில் இருக்கக்கூடிய காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் போட்டுற முடியுமா? வேறு எதுனா போடலாம். இப்போ உங்கள் மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் போடலாம், என் மேலே போடலாம், விஜய் மேலே போட முடியாது, எஸ்பியே போட முடியாது சொல்லி. அதை யார் முடிவு பண்ணணும்? திமுக அரசு தான் முடிவு பண்ணணும். அவங்க பண்ணுற அரசியல்.